அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய மதரசா அல் உஸ்வத்துல் ஹசனா மதரசாவின் சிறப்புகளை இன்றைய நவீனத்தின் மூலமாக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மதரசா மாணவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி இதோ உங்களுக்காக. இயற்கை எழில் கொஞ்சும் கேசவனேரி என்ற அழகிய கிராமத்தில் அமைந்திருப்பதுதான் நம்முடைய மதரசா அல் உஸ்வத்துல் ஹசனா. இந்த மதரசா 1999 தொடங்கப்பட்டு இன்று 2026 ஆண்டு வரை நல்ல முறையில் செயல்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கடந்து இன்று பொன்விழா என்று சொல்லக்கூடிய 50வது மார்க்க நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய மதரசாவின் சிறப்பான பாடத்திட்டங்களும் செயல்பாடுகளும் இதில் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கப்படுகின்றது மற்றும் குர்ஆனை கற்று ஓதி முடித்த பிறகு அதனை மனனம் செய்ய வைக்கப்படுகின்றது. பிறகு ஹதீஸ் மனப்பாடம் செய்தல், துஆக்கள் மனனம் செய்தல், தஜ்வீத் பாடம், அரபி எழுத்து பயிற்சி, கிராத் பயிற்சி, காலை சுபுகு தொழுகைக்கு பிறகு சூரா யாசின் ஓதுதல், அசர் தொழுகைக்கு பிறகு மாலை நேரம் மதரசாவில் சஹாபாக்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை கற்றுக் கொடுத்தல் மற்றும் தீனியாத் பாடம் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்றும் மதரசாவின் சிறப்பு பயிற்சியான பாங்கு சொல்லக்கூடிய பயிற்சி நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்ற தொழுகை முறை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் மற்றும் கோடை காலங்களில் சம்மர் கிளாஸ் என்ற முறையில் இஸ்லாத்தின் கடமைகள் மற்றும் மசாலாக்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. நமது அல் உஸ்வத்துல் ஹசனா மதரசா இதுவரை நிகழ்த்திய சாதனைகள் பட்டியலை வாருங்கள் பார்க்கலாம். 2000 ஆண்டு நாங்குநேரி வட்டார அளவில் நடைபெற்ற குர்ஆன் மனன போட்டியில் நம்முடைய மதரசா முன்னாள் மாணவி ரிமாசா அவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்தார்கள். 2002 ஆண்டு ஏர்வாடியில் நடந்த மார்க்க பேச்சு போட்டியில் நம்முடைய மதரசா முன்னாள் மாணவி ரிமாசா அவர்கள் கலந்து கொண்டு கோல்டு மெடல் வென்றார்கள். 2004 ஆண்டு மேலப்பாளையத்தில் மாவட்ட அளவில் அன்வாருல் சுஃபு மக்தப் கைடன்ஸ் நடத்திய சூரா மனன போட்டியில் நமது மதரசாவில் முன்னாள் மாணவர்கள் அபுல் குலாம், சாலிஹா பேகம், ஜரீனா முபின் ஆகியோர் கலந்து கொண்டு 2வது மற்றும் 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தனர். 2014 ஆண்டு திசையின் விலையில் ராதாபுரம் வட்டார அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் நமது மதரசாவில் முன்னாள் மாணவர்கள் இஹ்சானுல்லா, நஃபீலா, முஸ்ஃபிரா ஆகியோர் கலந்து கொண்டு முதல் 3 இடத்தை பிடித்து வெற்றி பெற்றனர். களக்காட்டில் அனைத்து மஹல்லா ஜமாத்துக்கள் சேர்ந்து நடத்திய மார்க்க பேச்சு போட்டியில் நமது மதரசா முன்னாள் மாணவர்கள் இப்ராஹிம், இஹ்சானுல்லா, சவுகத் மற்றும் அத்தீஃப் ஆகியோர் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்து சாதனை படைத்தனர். 2015 ஆண்டு களக்காடு வட்டார அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் நமது மதரசாவின் முன்னாள் மாணவி ஃபர்ஹானா அவர்கள் கலந்து கொண்டு முதல் இடத்தை பெற்று சாதனை படைத்தனர். 2019 ஆண்டு மேலப்பாளையத்தில் இளைஞர் எழுச்சி மாநாட்டில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் அடங்கிய மண்டல அளவிலான கட்டுரை போட்டியில் நமது மதரசாவின் முன்னாள் மாணவி பீமா ஆலிமா அவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். நமது மாணவர்கள் பெற்றுத்தந்த இந்த சாதனைகள் நம்முடைய மதரசாவிற்கு மட்டுமல்ல, நமது ஊருக்கும் புகழையும் பெருமையும் தேடி தந்தது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நமது மதரசா அல் உஸ்வத்துல் ஹசனா கொடுத்த ஊக்கத்தினாலும் பெற்ற மார்க்க அறிவினாலும் ஆலிம்கள், ஆலிமாக்கள் மற்றும் ஹாஃபில்கள் நமது ஊரில் உருவாகி நமது ஊருக்கும் பரக்கத்தை தேடி தந்திருக்கிறார்கள். அதன் வரிசையில் மௌலவி ஹாஃபில் ஷாஜஹான் ஆலிம் உலவி, அல் ஹாஃபில் முஹம்மது இப்ராஹிம், மௌலவி ஜே முகமது அனஸ் உஸ்மானி,
முஸ்தக்பில் ஹாஃபில் முகமது யாசீன். மாணவிகளினுடைய வரிசையில் சம்சாத் ஆலிமா ரஹீமியா, பீமா ஆலிமா ரஹீமியா, முஸ்பிரா முபல்லிஹா, நஃபிலா முபல்லிஹா, முஸ்தக்பில் ஆலிமா சைனா, முஸ்தக்பில் ஆலிமா ஐஷா. இது மட்டுமல்லாமல் நம்முடைய மதரசாவில் மாணவர்கள் உலக கல்வியும் படித்து பட்டம் பெற்று இன்று பல துறைகளிலும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக காவல்துறை, ஐடி துறை, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை, மேலும் வெளிநாடுகளிலும் வேலை என்று பல இடங்களிலும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நம் மதரசாவின் பிரத்யேக சிறப்பம்சங்களை பார்த்தோம் என்றால், பொதுவாக மதரசா என்றாலே குர்ஆன் பாடம் மற்றும் கற்றுக்கொள்வது என்ற எண்ணத்திற்கு முற்றிலும் மாறுபட்டு நம்முடைய மதரசாவில் எல்லா விஷயங்களிலும் மாணவர்களை ஆர்வப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 3 விஷயங்களை குறிப்பிடலாம். முதலாவதாக விளையாட்டில் கவனம். முன்பு நாங்கள் ஓதும் போதெல்லாம் மாலை நேர மதரசாவிற்கு பிறகு ஏதேனும் ஒரு விளையாட்டு நடக்கும். மக்ரிப் தொழுகைக்கு முன்பதாக ஒரு 15-20 நிமிடம் விளையாட்டு நடக்கும். நாங்கள்லாம் அதற்காகவே மதரசாவுக்கு ஆர்வத்தோடு வந்த காலமெல்லாம் உண்டு. கொக்கோ, ஓட்டப்பந்தயம், மியூசிக்கல் சேர் போன்ற விளையாட்டுகள். அது மட்டுமல்லாமல் இது மாதிரி மதரசா விழாக்களிலும் சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கும் தனியாக பரிசுகள் வழங்கப்படுகிறது. இது மதரசா மாணவர்களுக்கு ஒரு தைரியத்தையும் சுறுசுறுப்பையும் ஏற்படுத்துகிறது. இதன் மூலமாக விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்க கல்விக்கு மட்டுமல்ல உலக கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக ஸ்கூலில் நடக்கக்கூடிய காலாண்டு, அரையாண்டு, முழுவாண்டு, பப்ளிக் பரீட்சைகளின் போது நம்முடைய மதரசாவின் மாணவ மாணவிகள் காலை நேர மதரசாவில் குர்ஆன் பாடம் முடித்துவிட்டு உடனே தங்களுடைய பரீட்சைக்கான அந்த பாடங்களை படிக்க துவங்குவார்கள். டியூஷனுக்காக மதரசாவை லீவ் எடுக்கக்கூடிய இந்த காலங்களில் மதரசாவே டியூஷனாக மாறி பரீட்சை காலங்களில் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இது உலக கல்வியில் மீது ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு மிக உதவியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. மூன்றாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அசர் தொழுகைக்கு பிறகு நம்முடைய மதரசாவில் மாணவ மாணவிகள் அன்று தொழுகைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் முன்னால் எழுந்து நின்று ஏதேனும் ஒரு ஹதீஸையோ குர்ஆன் ஆயத்தையோ அல்லது நபி மொழியையோ சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. இது மதரசா மாணவர்களுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியும் கிடைக்கும். தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஹதீஸை கேட்கக்கூடிய ஒரு நன்மையும் கிடைக்கும். இதன் மூலியமாக நம் மதரசாவின் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மேடைகளிலோ அல்லது பொது இடங்களிலோ பேச பதட்டம், தயக்கமின்மை இல்லாமல் ஆர்வமும் தைரியமும் ஏற்படும். இது போன்ற எண்ணற்ற சிறப்பம்சங்கள் இருக்கின்றது. இந்த சிறப்பம்சங்களினால்தான் மாணவர்களுடைய எழுச்சிக்கும் மதரசாவின் வளர்ச்சிக்கும் மிக முக்கிய காரணமாகவே இருக்கிறது. இது வெறும் பாடசாலை மட்டுமல்ல, குர்ஆன் ஓசை ஒலிக்கும் புண்ணிய பூமி, அறிவும் அதபும் ஒன்றாய் சேரும் இடம், நூற்றுக்கணக்கான மனங்களில் மார்க்கத்தை விதைத்த ஸ்தலம். எனவேதான் நம்முடைய மதரசா ஒரு முன்மாதிரி மதரசாவாகவே திகழ்கிறது. அதுதான் உஸ்வத்துல் ஹசனா. உஸ்வத்துல் ஹசனா என்றாலே அதற்கு பொருள் ஒரு அழகிய முன்மாதிரி. நம்முடைய மதரசா என்றும் ஒரு சிறந்த முன்மாதிரி மதரசாவாக திகழும். இதுவரை 100க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் இம்மதரசாவில் கல்வி கற்று வெளியேறி இருக்கின்றனர். அன்று தொடங்கிய சிறு மதரசா இது இன்று எங்களின் உஸ்தாதின் உழைப்பால் வளர்ந்து இப்போது மார்க்க கல்வியின் கோட்டையாக மாறியிருக்கின்றது. மதரசாவின் இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய கேசவநேரி ஜமாத் முன்னாள் இந்நாள் நிர்வாக பெருமக்களுக்கும் மதரசாவின் வளர்ச்சிக்காக உதவி புரிந்த அத்துணை நபர்களுக்கும் எங்களுடைய மதரசாவின் மாணவ மாணவிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய ஆசான் உஸ்வத்துல் ஹசனாவின் உஸ்தாத் மௌலானா மௌலவி அஸ்ரஃபுல் உலமா முஹம்மது யாசின் ஆலிம் அஸ்கரி ஹதரத் அன்பின் ஆசானாக, ஆரவாரம் இல்லாத மனிதராக,
இசைப்பட வாழ்பவராக, ஈதலுக்கு இலக்கணமானவராக, உடலுக்கு உரமிடுபவராக, ஊக்கம் தரும் உள்ளத்தினராக, எறும்பின் சுறுசுறுப்பானவராக, ஏணி போல் ஏற்றமிக்கவராக, ஐயம் தீர்க்கும் அன்பராக, ஒற்றுமைக்கு கண்ணியமானவராக, ஓடி உழைக்கும் உன்னதமானவராக, ஔடதமாய் நலமளிப்பவராக திகழ்வதை எண்ணி மகிழ்கிறோம். ஆலிம் அஸ்கரி ஹதரத் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் முயற்சியும் தான் மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஹதரத்தின் மார்க்கக் கல்வியின் சேவை தொடரட்டும், நாளை மஹ்ஷரிலும் அது மலரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.